புதுச்சேரிக்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்கும் வகையில் புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரையில் திரைப்படம் திரையிடப்பட்டது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் படையெடுத்து புதுச்சேரியின் அழகையும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களையும் ரசித்து வருகின்றனர். மேலும் புதுச்சேரி அரசு சார்பில் சுற்றுலா பயணிகளை மேலும் ஈர்க்கும் வகையில் பல்வேறு வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் பாராசூட் சாகசம், படகு சவாரி, நகர பகுதியில் பேட்டரி கார் பயணம், பாரம்பரிய ரிக்ஷா சைக்கிள் பயணம், ஹாப்பி ஸ்ட்ரீட், வண்ணமயமான வான வேடிக்கை மற்றும் கலை நிகழ்ச்சிகளான சினிமா பிரபலங்களின் இசை கச்சேரி, ஆடல் பாடல், அழகி போட்டி என பல்வேறு அம்சங்களை புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மேலும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் வார இறுதி நாட்களில் மக்கள் அதிகம் கூடும் கடற்கரை சாலையில் திரைப்படம் திரையிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே பெரிய திரை அமைக்கப்பட்டு விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் திரையிடப்பட்டது. இந்த திரைப்படத்தை புதுச்சேரி மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ பார்த்தோம், இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அப்போ கதை புரியாத படம் பார்த்தோம், இப்போ கதை புரிஞ்சு படம் பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேட்டரில் பார்க்கறதோட இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறோம். நாங்கள் இங்கே உட்காந்துட்டு நல்ல காற்று வாங்கிட்டு இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. സൂപ്പറായിരുന്നു. ബിക്കോസ് ഫസ്റ്റ് ടൈം ഞങ്ങൾ എന്നുവെച്ചാൽ കേരള കാണിക്കുന്നുണ്ടല്ലോ, അതുകൊണ്ട് വി ആർ സോ ഹാപ്പി ടു സീ ദിസ്. 15 வருஷத்துக்கு முன்னாடி ഞാൻ 10th ஸ்டாண்டர்ட் தான், അതുകൊണ്ട് ഒന്നുമേ தெரியாது. இப்பதான் இந்த ஸ்டோரி புரிஞ்சது. சூப்பரா இருந்தது, பயங்கரமான படம். ஆல்ரெடி பார்த்த படம் தான், ஆனா எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஜிவிஎம்மோட ரைட்டிங் ரைட்டிங் தான். சரியான படம். சின்ன வயசுல பார்த்தேன், சரியா ஞாபகம் இல்லை எப்போ பார்த்தேன்னு. பார்த்தப்பவே பார்த்தளவுலாம் பெருசா தெரியல, ஆனா இப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தப்பவே அது பயங்கரமா இருந்துச்சு. இப்போ இங்க இதை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தமே. பயங்கரமான படம் அது.